எப்படியாவது ராஜாவை தூக்கணும். அவ என் பையன், அதனால அவ எனக்கு வேணும். அந்த ராஜாவை வச்சு சக்திங்கிற ராணியை நான் ஜெயிக்கணும். ஜெயிப்பியா அண்ணே? கண்டிப்பா ஜெயிப்பேன். பாத்தியா, ராஜாவை வச்சு ராணியை தூக்கிட்ட. அண்ணே, நீங்க பேசுறத கேக்குறப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படணும்னே. ஆனா என் மனசுல சந்தோஷமே இல்லைண்ணே. சந்தோஷம் இல்லையா? என்னம்மா சொல்ற காஞ்சனா? பொன்னுரங்கம் என் பையன்னு தெரிஞ்சுமா உனக்கு சந்தோஷம் வரல? அண்ணே, பொன்னுரங்கம் உன் பையன் தெரிஞ்சதும் இந்த உலகத்திலேயே என்ன மாதிரி யாருமே சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்கண்ணே. ஆனா நான் சொல்ல வந்தது என்னன்னா, யோசிக்காம எதுவா இருந்தாலும் சொல்லு. நான் உன் அண்ணன், என்கிட்ட உன் மனசுல இருக்கிறத அப்படியே பேசலாம். எனக்கு சக்தி ரொம்ப தொந்தரவு கொடுக்கறான்னு சொன்னேன். அதுக்குதான் உதவி பண்றதுக்காக சிங்கப்பூர்ல இருந்து சென்னைக்கு வந்தீங்க. ஆனா வந்த இடத்துல உங்க மகனை பாத்துட்டீங்க. நீங்க வந்த நோக்கத்தை மறந்துட்டீங்களோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு. பயப்படாத காஞ்சனா, நீ என் தங்கச்சி. நான் சக்தியை கொள்ளத்தான் இங்க வந்தேன். ஆனா அவ என் மருமகன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால அவளை கொல்லவே முடியாது. முடியவே முடியாது. என்ன புள்ள பாசம் தங்கச்சி பாசத்தை மறைச்சிருச்சா? சொல்லுங்க அண்ணே, மறைச்சிருச்சா? எப்படின்னு உங்க மனசு மாறுச்சு? இதுக்காக தான் உங்களை சிங்கப்பூர்ல இருந்து வரவழைச்சனா? நீங்க இப்படி திடீர்னு மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு. நானே எதிர்பார்க்கல. என் பையனுடைய மனைவிதான் சக்தின்னு. இந்த சூழ்நிலையில அவளை கொள்றதுக்கு எனக்கு எப்படி காஞ்சனா மனசு வரும்? அண்ணே, என்ன கண் கலங்குறீங்க? உங்களுக்கு உங்க பையன் பொன்னுரங்கம் முக்கியமா, இல்ல உங்க தங்கச்சியை கேவலப்படுத்தின சக்தி முக்கியமா? எனக்கு நீதான் முக்கியம். உனக்காக தான் நான் சிங்கப்பூர்ல இருந்து சென்னைக்கு வந்தேன். அப்படின்னா நான் சொல்றது கேளு. நீ சக்திய கொல்லாத. அவ உயிருக்கு உயிரா நினைக்கிற பொன்னுரங்கத்துக்கிட்ட இருந்து சக்திய பிரிச்சிரு. சக்திய பொன்னுரங்கம் வாழ்க்கையில இருந்து விலக்கி வச்சு விரட்டிடு. பிரிச்சிடுறேன். சந்தோஷமா காஞ்சனா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரியான முடிவு எடுத்திருக்க. ஆமா, அதுக்கப்புறம் என்ன பண்ண போற? என்ன செய்யணும் நீ சொல்லு, நான் கேக்குறேன். இதுதான் என் அண்ணன். பொன்னுரங்கத்தை சக்தி கிட்ட இருந்து பிரிச்சதுக்கு அப்புறம் என் பொண்ணு ஸ்வேதாவை பொன்னுரங்கத்துக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு. சொந்தத்துக்கு சொந்தமும் ஆச்சு, சொத்துக்கு சொத்து வந்துரும்ல. உன் தங்கச்சி எனக்கும் நிம்மதி வந்துரும். நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா சந்தோஷமா இருக்கலான்னு. உனக்கு மட்டும் இல்லம்மா, எனக்கும் அதான் நிம்மதி. ஆமாம்மா, அந்த சக்தியை நான் எப்படி மன்னிப்பேன்? என்ன ஜெயிலுக்கு அனுப்பினவனோட மகாவ, என் தங்கச்சி உன்னை தவிக்க விட்டவனோட மக, அவளை மன்னிக்கிறதுக்கு எனக்கு எப்படிமா மனசு வரும்? ஏன் காஞ்சனா சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? சந்தோஷத்துல சிரிக்கிறேன்னு. என் நிம்மதிக்கு இடைஞ்சலா இருக்கிற சக்திக்கு தண்டனை கொடுக்க போற. எனக்கு ஆதரவா உன் பையன் பொன்னுரங்கமும் இருக்க போறான். நான் பூரிச்சு போயிருக்கேன், பூரிச்சு போயிருக்கேன். இப்ப சந்தோஷமா இருக்கிறேன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப சங்கடப்படுத்தினாங்களா? அண்ணே, மூத்த தாரத்து பொண்ணா இருந்தாலும் சக்திய என் பொண்ணா நினைச்சுதானே நான் இங்க வந்தேன். வந்த இடத்துல எனக்கு தாய் ஸ்தானத்தை கொடுக்காம ஏதோ மூணாவது மனுஷி மாதிரி என்ன கேவலப்படுத்தினானே, அதை என்னால பொறுக்க முடியல. கொஞ்ச நாள் பொறுத்துக்க காஞ்சனா, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுற. அண்ணே, நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன்னு. ஏன் தெரியுமா? சொல்லுமா. அண்ணே,
உன் பையன் தான் பொண்ணுரங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப தைரியம் வந்துருச்சுனே. அவசரப்படாதம்மா. தைரியம் கண்மூடித்தனமானது. என் பையன் பொண்ணுரங்கம் தானு தெரிஞ்ச உரிமையில இந்த வீட்டோட உரிமையை எடுத்துக்க நினைக்காத. காலப்போக்கில் எல்லாம் தானா வரும். தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு உன்னை நீயே குழப்பிக்காத. நான் தெளிவா இருக்க. நீ நினைச்சது நடக்கும். அது நடக்கிற வரைக்கும் நீ எதையும் தப்பா நினைக்காத. சரிண்ணே, இப்ப என்னதானே சொல்ல வரீங்க? நல்லது நடக்கும்னு சொல்ல வரீங்களா? சொல்றது என்னம்மா, நடந்துருச்சுனே வச்சுக்க. என் மகன் பொன்னுரங்கத்து மேல பாசத்தை காட்டி நான் சொல்றத கேட்க வைப்பேன். அவனை என் கட்டுப்பாட்டுக்குள்ள முழுசா கொண்டு வருவேன். இந்த அப்பா என்ன சொன்னாலும் அதை செய்யற மகனா மாத்துவேன். அப்புறம் சக்திக்கும் என் மகனுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க உருவாக்கி சக்தியை என் மகன் கிட்ட இருந்து பிரிச்சிடுவேன். அப்புறம் நீ சொன்ன மாதிரி உன் மக ஸ்வேதா தான் என் மருமக. என் மகன் பொன்னுரங்கம் தான் உன் மாப்பிள்ள. இந்த அழகான வைர மோதிரம் என் காதலை ஏத்துக்கிட்ட ஏன் சுப்ரியாக்கு தான். வெள்ளை கோட்ல வந்த அந்த வைரத்துக்கு இந்த வெள்ளை வைரம் கிரேட் கிஃப்ட். அவளுக்கு இதை கிஃப்டா கொடுக்கலாம். எப்படி கொடுக்கறது? நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கலாமா? வேணாம், அங்க ஃப்ரீயா பேச முடியாது. பேசாம அவளை பீச்சுக்கு வர வச்சு இதை நாளைக்கு அவளுக்கு பிரசன்ட் பண்ற வேண்டியதான். ஹே சுப்ரியா, நீ மொபைல் கையில தான் வச்சிட்டு இருக்கன்னு தெரியும். போன் எடு. ஹாய் மதன், சொல்லுங்க. ஹாய் சுப்ரியா, நீ என் லவ் ஏத்துக்கிட்டதுல இருந்து நைட்ல எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. உங்களுக்கு தூக்கம் வரல? நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து எனக்கு பசியே எடுக்கல. தெரியும். அப்படியா? ஆமாங்க, உண்மையிலேயே நாம என்னதான் உடலியல் மருத்துவம் படிச்சிருந்தாலும் காதல் பாடங்கிறது நமக்கு ஒரு புது பாடமா தான் இருக்குல்ல. உண்மைதான் சுப்ரியா. இப்போ நம்ம காதலோட அடுத்த ஸ்டெப்புக்கு உன்னை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அப்படியா? என்ன சொல்றீங்க? ஆமா சுப்ரியா, நான் நாளைக்கு உனக்கு ஒரு gift கொடுக்க போறேன். கிஃப்டா? எனக்கா? என்ன gift? என்ன gift நான் எப்படி போன்ல சொல்லுவேன்? நீயே நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோ. இங்க பாருங்க, சஸ்பென்ஸ் எல்லாம் ஒண்ணும் வேணாம். சஸ்பென்ஸ் இருந்தாதான் காதலே நல்லா இருக்கும். நாளைக்கு நீ தான் வரப்போறல, அப்ப பாரு, உனக்கு ஸ்வீட் ஷாக்கா இருக்கும். அப்போ நான் எங்க வர? என் மனசுல அடிக்கிற ஆசை அலைகளை உன்னோட பங்கு போட்டுக்க அலடிக்கிற பீச் தான் சரியான இடம். நான் முதல்ல உனக்கு லவ் சொன்ன இடமும் அதானே, அதனால நீ அங்கேயே வந்துரு. லவ்லி பிளேஸ். ஆமா சுப்ரியா, நீ அங்கேயே வந்துரு. இந்த கிஃப்ட்டை நான் உனக்கு அங்க பிரசன்ட் பண்றேன். ஓகே மதன், நீங்க சொன்ன இடத்துக்கு நான் கரெக்ட் டைம்க்கு வந்துருவேன். பாய். பாய் மதன். I love you, love you, love you, love you சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி. என்ன மச்சான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? அது விடு, உனக்கு சொன்னாலும் ஒண்ணும் புரியாது. இந்தாங்க பால் குடிங்க. மோதிரம் எவ்வளவு அழகா இருக்கு. மச்சான் நமக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு போல இருக்கே. ஐயோ, சுப்ரியாக்கு வாங்கின மோதிரத்தை இவ போட்டுக்கிட்டா. ஏதாவது சொல்லி சமாளிச்சு தான் திரும்ப வாங்கணும்.
மச்சான், நீங்க வாங்கிட்டு வந்த இந்த மோதிரம் அப்படியே என் விரலுக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு. ரொம்ப பொருத்தமா இருக்கு. பூமிகா, இந்த மோதிரம் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இது உனக்கு வாங்கினது இல்ல. அது எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு நாளைக்கு பிறந்த நாள், அதனால உங்களுக்கு gift கொடுக்கறதுக்காக வாங்கினேன். அதை கட்டி கொடு. அப்படியா மச்சான்? நான் இங்க இருந்த உடனே அது எனக்குன்னு நினைச்சிட்டேன். ஏன் மச்சான், இது என் கைக்கு அளவு ரொம்ப சரியா இருக்கு. அவங்களுக்கு வேணா இதே மாதிரி இன்னொன்னு வாங்கி கொடுத்துருங்களேன். இத நானே போட்டுக்கிறேனே. பூமிகா, மணி இப்ப என்ன ஆகுது? இந்நேரத்துல நான் போய் கடைக்கு போய் அலைய முடியுமா? இங்க பாரு, இதை விட பெரிய மோதிரமா நான் உனக்கு வாங்கி தரேன். இதை கொடுத்துரு. அப்படியா மச்சான்? இதை விட பெருசா வாங்கி தரீங்களா? எப்ப மச்சான் வாங்கி தருவீங்க? நம்ம 2 பேருக்கு நல்லபடியா டைவர்ஸ் கிடைச்ச உடனே நான் உனக்கு வாங்கி தரேன். பூமிகா, என்ன ஆச்சு? என்ன மச்சான், நான் எது கேட்டாலும் டைவர்ஸுக்கு அப்புறம் வாங்கி தரேன், டைவர்ஸுக்கு அப்புறம் வாங்கி தரேன்னு சொல்றீங்க. நான் தான் உங்க விருப்பப்படி அந்த கோர்ட்டிலே சொல்லிட்டேன்ல. அவங்க விவாகரத்து கொடுக்கறதுக்கு தாமதம் பண்றாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. நீ எல்லாமே ரொம்ப சமத்தா தான் செய்யற. அத நான் இல்லன்னு சொல்லல. அதுவும் நல்லபடியா நடந்தா என் மனசுக்கும் உற்சாகமா இருக்கும்ல. அதான் எதிர்பார்த்து சொன்னேன். சரிங்க மச்சான், எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. இந்தாங்க மச்சான், இத புடிங்க. மச்சான், நான் சொல்றத மட்டும் எப்பவுமே மறக்காதீங்க. இந்த மோதிரத்தை விட நீங்க தான் எனக்கு பெரிய வைரம். நீங்களே என்ன டைவர்ஸுக்கு அப்புறம் என்ன தனியா கூட்டிட்டு போய் சந்தோஷமா வாழலாம்னு சொன்னீங்க. எனக்கு பெரிய வைரமா நீங்களே இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் எதுக்கு மச்சான்? ஏய் ஆட்டுக்குட்டி, நீ எப்பவுமே என் செல்லம் தான். என்ன வர வர ரொம்ப நல்லா பேசுற. இந்தா மச்சான், நான் பாதி பாலை குடிச்சிட்டேன். மிச்சத்தை நீ சாப்பிட்ரு. சாப்பிடு சாப்பிடு. என்ன இவ வர வர ரொம்ப தெளிவா பேச ஆரம்பிச்சிட்டா? இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். மாமா, காஃபி. ரொம்ப தேங்க்ஸ். என் பையன் பொன்னுரங்கத்துக்கு காஃபி கொடுத்துட்டியா? அவருக்கு தான் எடுத்துட்டு போனேன். அப்பாக்கு முதல்ல குடிச்சிட்டு வான்னு சொன்னாரு. சாப்பிடுங்க. ஓ கிரேட் மை டியர் சன். சக்தி, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன் தெரியுமா? என் கடைசி காலத்துல என்னுடைய மகன் கிடைச்சான். அதுவும் என்ன போலவே இருக்கான். என் மகன் மூலமா எனக்கு ஒரு மருமக கிடைச்சி, அந்த மருமக கையால காஃபியும் குடிப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல தெரியுமா? ஆனா இதுதான் நிஜம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சக்தி, உன்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். உட்கார். சக்தி, நான் சிங்கப்பூர்ல இருந்து சென்னைக்கு வந்தது எதுக்குன்னு போன்ல உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா இங்க வந்ததும் பொன்னுரங்கம் தான் என் பையனை தெரிஞ்சதும் நான் வந்த நோக்கமே மாறி போச்சு. இப்ப என் நினைப்பெல்லாம் பொன்னுரங்கம் தான். பொண்ணுத்தாயும் நானும் 26 வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிற பாக்கியம் இல்லாம போச்சு. பாவம், பொண்ணு தாய் போய் சேர்ந்துட்டா. ஆனா அவ போயிட்டாலும்
பொண்ணு ரங்கன்ற ஒரு பொக்கிஷத்தை விட்டுட்டு போயிட்டா. அந்த பொக்கிஷம் இப்ப உன்கிட்ட இருக்கு. அது எனக்கு சொந்தமானது. அதை நீ எனக்கு தந்தரணும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? பொண்ணு ரங்கம் எனக்கு வேணும். அப்படின்னா எனக்கு ஒண்ணும் புரியலையே. 26 வருஷம் கழிச்சு நீங்களும் உங்க மகனும் இந்த வீட்ல ஒன்னா தானே இருக்க போறீங்க. அப்புறம் என்ன? இல்ல, இந்த வீட்ல இவ்வளவு கும்பலோட அவன் இருக்க கூடாது. அவன் என் கூட மட்டும்தான் இருக்கணும்னு நான் விரும்புறேன். இருபத்தாறு வருஷம் நான் இழந்த பாசத்தை எல்லாம் அவன் மேல மொத்தமா கொட்டி தீக்கணும். நான் அவனுக்கும் அவன் எனக்குமா வாழணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ பொண்ணு ரங்கத்தை எனக்கு விட்டு கொடுக்கணும். ஆமா, நீ என் மகனை விட்டு கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? நான் ஏன் பொண்ணுரங்க மாமாவை விட்டு கொடுக்கணுமா? எஸ், விட்டு கொடுக்கணும். நான் என் பொண்ணுரங்கத்தை கூட்டிக்கிட்டு சிங்கப்பூருக்கே திரும்பி போயிடலான் இருக்கு. என்ன இது இப்படி பேசுறீங்க? உங்க பிள்ளை பாசம் எனக்கு புரியுது. அதுக்காக நீங்க பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? பொண்ணுரங்க மாமா இப்ப உங்க மக மட்டும் இல்ல, என்னோட புருஷனை விட்டு கொடுக்கணும்னு சொல்றீங்களே, இது எந்த பொண்டாட்டி ஒத்துப்பா? யார் ஒத்துக்குவாங்களோ இல்லையோ, நீ ஒத்துக்கணும். எனக்கும் என் தங்கச்சிக்கும் துரோகம் பண்ணவனோட பொண்ணு நீ. உனக்கு என் மகன் பொண்ணுரங்கம் புருஷனா இருக்கிறத என்னால ஒத்துக்க முடியாது. நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்க பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்க பாக்குறீங்க. பொண்ணுரங்க மாமா என்னோட உயிர். அந்த உயிரை என்னால எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நீ விட்டு கொடுக்கலன்னா உன்கிட்ட இருந்து பொண்ணுரங்கத்தை பறிச்சிருவ. அதாவது புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவை பிரிச்சிருவ. ஆமா, பிரிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. ஆமா, பொண்ணுரங்கம் இதுக்கு எப்படி ஒத்துப்பான்னு சந்தேகமா இருக்க? அதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன். நீ படிச்சவளா இருக்கியன்னு என் விருப்பத்தை நான் உங்ககிட்ட நேரடியா சொன்னேன். நீ பிடிவாதமா பேசுனா அப்புறம் நானா நீயான்னு பாத்திர வேண்டியதுதான். இது பாருங்க, நானும் பொண்ணுரங்க மாமாவும் ஒரு குறை இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நீங்க வந்ததும் எனக்கு இன்னும் சந்தோஷம்தான். ஆனா உங்க நோக்கம் அந்த சந்தோஷத்தெல்லாம் செதறடிக்கிற மாதிரி இருக்கு. இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. என் கிட்ட இருந்து பொண்ணுரங்க மாமாவையோ பொண்ணுரங்க மாமா கிட்ட இருந்து என்னையோ யாராலையும் பிரிக்க முடியாது. அனாவசியமா இப்படிலாம் சிந்திக்கிறத விட்டுட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சக்தி, எனக்கே அட்வைஸ் பண்றியா? என் மகனுக்கு பொண்டாட்டியா இருக்கியேன்னு மன்னிச்சு இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். வேண்டாம் சக்தி, வேண்டாம். என் மகனை என்கிட்ட கொடுத்துறேன். என் உயிரே போனாலும் உங்க எண்ணத்தை என்னால நிறைவேற்ற முடியாது. நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் நீங்க நினைக்கிறது மட்டும் நடக்காது. நடக்கும், நடக்கும். உன்னையும் பொண்ணுரங்கத்தையும் பிரிச்சு காட்டு. நடக்காது. இது கடவுள் போட்ட முடிச்சு. நீங்க சாதாரண மனுஷன், உங்களால அந்த முடிச்சை பிரிக்க முடியாது. அப்ப என்ன சவாலா? சவால். அப்படி போடு. சவால்னு வந்ததுக்கு அப்புறம் இனி வேற பேச்சுக்கே இடமில்ல. ஆனா ஒரு நிபந்தனை. இந்த சவால் உனக்கும் எனக்கும் மட்டுமே இருக்கணும். வேற யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா மை சன் பொண்ணுரங்கத்துக்கு மட்டும் தெரியவே கூடாது. என்ன, சம்மதமா?
சம்மதிக்கிறேன். சபாஷ், அப்படி போடு. இந்த நிமிஷத்திலிருந்து ஆரம்பிச்சிருச்சு நம்ம சவால். ஜெயிக்க போறது நானா இல்ல நீயா? அதாவது இந்த மாமனாரா மருமகளா? இப்பவே எழுதி வச்சுக்குங்க. இந்த போட்டியில ஜெயிக்க போறது உங்க மருமக தான். எப்படி சக்தி, எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? ஏன்னா எனக்கு துணையா இருக்க போறது ஒரு ஆம்பளை சிங்கம், அதாவது உங்க பிள்ளை. சிங்கம் சிங்கிளாவே ஜெயிக்கும். காஃபி ஆற போகுது, குடிங்க.